ஏற்கனவே பொதிந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் மெசேஜ் அது ஒவ்வொரு ஆண்டும் அந்த உள்ளூர் திருவிழாக்களை கொண்டாடினது, அதில் பங்கெடுத்தது, அது அந்த ஜீனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது. அப்படி அந்த ஜீனுக்கு கொடுத்த மகிழ்ச்சி பரம்பரையாக கடத்தப்பட்டு 10 தலைமுறை 20 தலைமுறை ஆனாலும் இந்த ஜீன்ஸும் அந்த ஆள் மனதில் அப்படி பங்கெடுத்துக்கும் பொழுது, கொண்டாடும் பொழுது சந்தோஷத்தை உணரும். அந்த சந்தோஷம் வேறு எங்கேயும் எதிலையும் கிடைக்காது. காஸ்ட்லியான ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பாடோ, காஸ்ட்லியான ஒரு ஏர் ட்ராவலோ, காஸ்ட்லியான எத்தனையோ ட்ரெஸ்ஸஸோ, காஸ்ட்லியான மிகப்பெரிய பயணமோ, இது எல்லாத்தையும் காட்டிலும் உள்ளூரில் நடக்கக்கூடிய அந்த திருவிழாக்களில் கொண்டாடுறது, பங்கெடுத்துக்கிறது ஆள் மனதுக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். இதுதான் அந்த ஜீன் தன்னைத்தானே ஹாப்பினஸ்ன்னு உணருது. நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்குங்கிறத விட வகையாக காலங்காலமாக சொல்லுவாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், போனீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துரும்னு ஜோசியக்காரங்க சொல்கிறதா அல்லது ஆன்மீகத்தில் நிறைய சொல்லப்படுதா நம்ம பார்க்குறோம். இது ஏன்னா நம்ம ஜீன் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு மன மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஹாப்பினஸ்ஸை உணர்றதுனால, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுனால நல்ல முடிவுகள் எடுக்கப்படுது. ஹாப்பியாக இருக்கிறதுனால சக்ஸஸ் உங்களை தேடி வருது. பாசிட்டிவிட்டியை உணருது. ஸோ இந்த பாசிட்டிவிட்டி, ஹாப்பினஸ், சந்தோஷம் இது எல்லாமே நம்ம அந்த கோயில்களுக்கு போகும்போது ஏன் வருதுன்னா, நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் அங்கே இருந்த இடம் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஜீன் இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல. நீங்கள் எத்தனையோ உடலுக்கு செய்தாலும் சரி, வெளி உலகுக்காக செய்தாலும் சரி, ஆடம்பரம், கௌரவம், எத்தனையோ விஷயங்களுக்காக நீங்கள் என்ன செய்தாலும் அந்த மனசுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் ஹாப்பி ஆகாது, மகிழ்ச்சி அடையாது. அதுக்குன்னு உள்ளார்ந்த ஜெனட்டிக்கல் மேக்கப், அதாவது உங்களுடைய மனசு, ஆள் மனசு எதை விரும்புது அப்படிங்கிறத நீங்கள் பல